அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய குணம், விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பார்க்க தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க எதிர்கால விஷயமான ஜோதிடத்தை பற்றி அதிகப்படியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். சரி, விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய குணம். விருச்சிக ராசி அப்படின்னா அது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ராசி. செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருந்துச்சுங்களே, மேசம். மேச ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடையது. அப்போ அதனுடைய குணம் வேற, இதனுடைய குணம் வேற. அது தைரியமாக இருந்தால் தைரியம் இருக்காது, அது போல்டாக இருந்தால் இது போல்டாக இருக்காது, அது பொய் பேசினா இது பொய் பேசாது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. இதனுடைய சின்னம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேள். தேளினுடைய குணம்தான் இந்த விருச்சிக ராசியினுடைய குணம். அமைதியாக இருக்கும், பிரச்சனைனா போட்டுன்னு ஒரு ஓடு போட்டு நல்லா கொத்தி போட்டு கம்முன்னு ஓடி போயிடும். இந்த மாதிரி ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் ராசியாக இதில் வருது. சரி, இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற இடம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமையே அங்கே ஒரு வேலை நடக்கும். அவங்களுக்கு காரியமாக வேண்டிய வேலை அவர் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை, அவர் இல்லாமையே அந்த வேலை நடக்கும். அந்த அறிவு விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய அந்த அறிவு அங்கே பயன்படும். ஏன்னா 8ஆம் இடம், காலபூசனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா என்னங்க, மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். எல்லா விஷயம் மறைஞ்சு தான் நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மறைச்சு வைக்கணும், மறைச்சு வச்சா காரிய வெற்றியாகும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற இடம் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாமையே அவங்களோட வேலை அங்கே ஆகிட்டுருக்கும். அதுதான் வந்து விருச்சிக ராசியினுடைய குணம். ரெண்டாவது, இவர் யார் தெரியுங்களா, நல்லா பழகினா உயிரை கூட கொடுத்து பழகுவார். நல்லா பழகினா உயிரை கூட கொடுத்து பழகக்கூடிய ஒரு நபர் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி கெட்டது நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வச்சு பழி வாங்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்குது. யோசிச்சு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பதிலடி கரெக்டாக கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்க இவங்களே தான். ரெண்டும் நல்லவருக்கும் நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க. மனதைரியம் இல்லைங்க, மனதைரியம் குறைவு. அதாவது எதை ஒன்று நினச்சிக்கோங்க, இவர் வந்து எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லவே மாட்டார். இவர் தான் இந்த விஷயத்தை செய்கிறாரான்னு தெரியவே தெரியாது. இவர் செய்யறதுக்கு முன்னாடியும் தெரியாது, செஞ்சதுக்கு அப்புறமும் தெரியாது. விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் தான் செய்வாங்க. வெளியே செஞ்சும் போட்டும் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி மறைச்சு வைக்கக்கூடிய 8ஆம் இடம், காலபூசனுக்கு 8னா மறைவு ஸ்தானம், மறைச்சு தான் வைப்பாங்க. அத்தனை இவங்க இருக்கிறதே மறைஞ்சு தாங்க இருக்கு. இருக்கிற இடம் தெரியாமல் தாங்க இவங்களே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. அதே மாதிரி எதை எடுத்தாலும் வச்சுங்களேன், எதை செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னால். ரெண்டாவது, இவங்க பாசத்துக்கு அடிமை. அதாவது நைஸாக இருந்து அந்த காரியத்தை வாங்கிடலாம். பாசம் யாராக இருந்தாலும் எவ்வளோ அதிகமாக பாசம் வைக்கிறீங்களோ அவ்வளோ பாசம் இவங்களும் வைப்பார். ஏன், சந்திர பகவான் நாங்கள் நீசமாகிறதுனால, சந்திரனும் மனசுக்காரங்க நாங்கள் நீசமாகிறதுனால இதனால் இயக்கங்கள் வரும்னு சொல்கிறோம். அப்போது பாசத்துக்கு இவர் அடிமை ஆயிடுவார் விருச்சிக ராசிக்காரங்க. சின்ன பயம், ஒரு சின்ன பயம் வந்துச்சுன்னா பெருசாக பயப்படுவார். இதனால் இது ஆயிருமோ, இதனால் இதாயிருமோன்னு. ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ ஒரு எறும்பு கடிக்குதுன்னா எறும்புன்னு தெரியாமல் இது வேறு கடியாக இருக்குமோ, இது பாம்புக்கு இது கடிச்சிருக்குமோ அப்படின்னு பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதாவது சின்ன ஒரு பயம் வந்தால் கூட அந்த பயத்தை பெருசாகிடுவாங்க. இவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்டதில் ஹீட் அதிகம், உஷ்ண பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. உஷ்ண பிரச்சனைனா ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாகும். அந்த குளிர்ச்சி ஆக வேண்டிய பானங்கள் எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது தெரியாது. அதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வளர்ச்சியே திருமணத்துக்கு பிறகு தாங்க வளர்ச்சியே. இவரோட வளர்ச்சி திருமணத்துக்கு பிறகு தான். திருமணத்துக்கு முன்னாடி ஏனோ வருவார் போவார், இவ்வளோதான். ஏனாதானோன்னு இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, அவங்க வாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க முடிப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு பொறுப்பாக இருந்து ஒரு நீட்டாக ஒரு நல்ல வேலையாக செய்து முடிப்பாங்க. வளர்ச்சி திருமணத்துக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லுது. முடிவெடுக்கும் தன் ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. அது அங்கே உலாவானா வரமாட்டாங்க, இங்கே உலாவானா வரமாட்டாங்க, எங்கே வரமாட்டாங்க, எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய குணம். ஒரு பக்கம் போக மாட்டேன்,
போகணும்னு நினச்சா என்ன அணைஞ்சு நான் போயிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு குணம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. சாதாரணமாக ஒரு இவங்களை அசைக்க முடியாது. அதே மாதிரி இவங்க அசைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஓட முடியாது. அந்த குணம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தோல்வி, இவர் ஒரு விஷயம் எடுத்து தோத்துட்டாங்கன்னா அதை நம்பவே மாட்டார். நான் தோற்றுருக்க மாட்டேன், ஏப்பா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். தோல்வியை இவர் நம்பவே மாட்டார். ஏன்னா எடுக்கிற முடிவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுப்பாங்க. முடிவு எடுத்தால் லேட்டு. ஒரு தடவைக்கு 100 தடவை 1000 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவில் கண்டிப்பாக 100% வெற்றி தான் அடைவாங்க. சப்போஸ் அதில் தோல்வி அடைஞ்சாலும் நான் இல்லை, இது நம்மளது இருக்காது, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அது ஒத்துக்கவே மாட்டாங்க இவங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தெரியலேன்னா அதை போய் நோண்டி 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 கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியாத விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயம் தான் மறைவிடம், 8ஆம் இடம் மறைவிடம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சே வச்சுருப்பாங்க. இருக்கிற இடத்த கலகலப்பாக வைக்கணும்னு நினைப்பார் சார். இருக்கிற இடத்த இவங்க கலகலமாக வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்குது இவங்ககிட்ட. கொஞ்சம் கம்பல்சரி இந்த சந்திரன் நீசமானதுனால பய உணர்வுகள் இருக்குது. ரொம்ப நேர்மையானவர். ஆனால் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொன்னால் இவருக்கு பிடிக்காது. பொய் சொன்னால் இவரும் பொய் சொல்ல மாட்டார். ஒருத்தவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னா நம்பிடுவார். ஆனால் அது பொய் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு பழி வாங்குற எண்ணங்கள் ஜாஸ்தி. பழி வாங்குறது இவரை அதாவது ஒரு பழி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இவங்க வந்து இவங்களோட சண்டை போட்டீங்க, விருச்சிக ராசிக்காரங்களோட நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க அப்போல்லாம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டார், அப்போல்லாம் பழி வாங்க மாட்டார். 4 பேர் இருக்கிற இடத்துல பயங்கரமான இன்சல்ட் பண்ணி உங்களே அவமானப்படுத்துவார். 4 பேர் இருக்கும்போது அந்த அவமானத்தை படுத்துவார். அந்த மாதிரி ஒரு தந்திரமிக்க ஒரு ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய குணம் சூப்பரான குணம். நம்பிக்கை, நம்பினது தான். அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் கிடையாது. நேர்மை, முடிவெடுக்க மாட்டாங்க. முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி அட்டகாசமான குணங்கள் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி குளர இந்த கேரக்டரை புரிஞ்சுட்டாங்கன்னா அந்நுண்ணியமான வாழ்க்கை அதிகமாகவே இருக்குங்க. புரிஞ்சுக்கலன்னா நீயா நானான்னு திரும்பி நினைக்க வேண்டியது தான். ஒரு விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு துணை வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியாக வந்துருச்சுன்னா ஒரு புரிதலை அதிகப்படுத்திக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்களாட்ட ஒரு நல்லவங்க யாருமே இல்லை. புரியலைன்னா இவங்களாட்ட அதை சொல்லுங்கள், வச்சு பழி வாங்கும் எண்ணங்கள் ஜாஸ்தின்னு சொல்லணும். வஞ்சகம் வச்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் இவங்களை புரிஞ்சு நல்ல உடனே எடுத்தீங்கன்னா அந்நுண்ணியங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணம். சரி, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணும்போதும் ஷேர் பண்ணும்போதும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு எங்களுடைய வீடியோ பதிவு போய் சேரும்போது ஆட்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இன்னும் புது விஷயமாக ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து வெளி உலகத்துக்கு தரணும். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னோட நிற்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு தரேன். யார் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நான் தரேன். அது உங்களோட நிற்க வேண்டாங்க. இது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இல்லையா? சேரும்போது தான் அவங்கவுங்கள போய் தெரிஞ்சுக்கணுமே. இது வந்து ஜோசியங்கிறது நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்படி இருந்தால் இப்படி இருப்பாங்க, இப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். 2030க்கு மேலே ஜோசியங்கிறது ஒரு அடிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் பார்க்குற இடத்துல அவங்க ஃபுல் டீட்டெயில் அவங்களே சொல்கிறாங்க. ரிசல்ட்டுக்கு மட்டும்தான் எங்ககிட்ட வர்றாங்க. இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த நட்சத்திரமாக இருக்குது, இது இப்படி இருக்குது, கோச்சாரத்தில் அங்கே இருக்குது, எல்லாமே சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இது இப்போ நான் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு கம்பெனி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நம்மள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க தான் வர்றாங்க. அந்தளவுக்கு ஜோசியம் வளர்ந்துட்டு இருக்குது. நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, அடுத்தவங்களுக்கு தெரிய வையுங்க. தானே தெரிஞ்சுட்டு தானே எல்லாம் விட்டுற வேண்டாம். தெரிய வையுங்க. வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.